ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 31ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு விதியால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அறிகுறியாக சொல்லப்படுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். மிகவும் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எதையும் சமாளிக்கும் மன உறுதி அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால் பொருளாதார சேர்க்கையும் பண வரவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது 90% அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வருவீங்க. செல்வாக்கு கௌரவம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வகையில் உங்கள் ராசி அமைப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய குடும்பத்தாரின் அவசிய தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டே அனுகூலமான பலனை அடைய முடியும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறுங்க. தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டிய நிலை வரும். உங்கள் வேலைகளை நீங்களே செய்து கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவங்கள வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அதனால் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்க. அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையாக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் புதிய முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் சாதகமான விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வங்கியில் கேட்டிருந்த கடன் உதவி இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் கிடைக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. மேலும் அலுவலகம் செல்லும் பெண்கள் அனைத்து விஷயத்திலுமே பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 5, 6, 9, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 7. சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 1 இரவு முதல் 2, 3, 4 காலை வரை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு சுப பலன்களை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரன், தனவாக்க குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் என கிரகங்களுடைய நிலைகள் மாறியிருக்கு. மேலும் கொடுத்த வாக்குக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி செய்த அளவுக்கு வெற்றியும், ஆனாலுமே நினைத்த இடத்திற்கு வர தடைகள் என அனைத்தும் இனி மாறப்போகுதுங்க. முயற்சிகளை 2 மடங்காக்குங்க. வெற்றிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். உங்கள் பொன்னான நேரத்தை அடுத்தவங்களுக்காக வீணாக்காதீங்க. அடுத்தவரை பற்றி பேச விட்டாலும் நீங்கள் கூறியதாக சிலர் பற்ற வைக்கக்கூடும். அதனால் கவனமாக இருங்க. யாரை பற்றியும் எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடாதீங்க. அதே போல் குடும்பத்தில் வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்கும். உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. வாகனங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனம் தேவை. தந்தையோடு உறவு நல்லபடியாக இருக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல பெயர் கிடைக்கப்பெற்று
ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. இன்னும் சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் செய்பவர்களுக்கு பொன்னான காலமாக இந்த காலம் இருக்க போகுது. தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய காலம் அமைஞ்சிருக்கு. மிக லாபகரமான முதலீடுகள் செய்வீங்க. தூக்கம் போகும் முன் எந்த விதமான யோசனைகளும் வேண்டாம். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் யோசித்து பார்க்காதீங்க. ஏதேனும் பயணம் செய்ய நேர்ந்தால் சரியாக திட்டம் போடுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனையாக இருந்தாலுமே கவனமோடு இருப்பது நல்லதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாக கையாளுவதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக தவிர்த்து கொள்ளலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்படுது. மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது முயற்சி தேவை. பெண்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. மேலும் தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே சரியாயிரும். மேலும் முன்னோர்களின் வழிபாடு மிக முக்கியமானது என்பதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து அதை செய்ய மறவாதீங்க. அதே போல் எடுத்த வேலை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் எடுப்பீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலையும் வரும். கடவுள் மீது பக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாக்குவன்மையால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் வரும். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்ட பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மேலும் கொடுக்கல் வாங்குதல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க மறைமுக பிரச்சனைகள் தீரும். மேலும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பெரும்பான்மையான எல்லா வகையிலுமே சாதகமாகவே இருக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்திருக்கு. பணவரவு, பொருளாதாரம், வேலை, அதிர்ஷ்டம் என்று யோகமான காலமாக இருக்க போகுது. இருந்தாலுமே ஒன்றரை விஷயங்களில் மட்டும் ரிஷபராசியினர் கவனமாக இருப்பது அவசியம் அப்படின்னு குறிப்பிடத்தக்க விஷயத்தில் சொல்லப்படுது. மேலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்பம், திருமணம், வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் மற்றும் பொது எந்த விஷயங்களில் என்னவெல்லாம் நடக்க போகுது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய பெயர்ச்சி உங்கள் ராசியில் நடைபெறுவதால் முதல்ல அலைச்சல், பின்னர் ஆளுமை கிடைக்கும். புத பெயர்ச்சி நடப்பதால் பெரிய யோகம் கிடைக்கும். சுக்கிர பெயர்ச்சி நடப்பதால் அதிர்ஷ்டம் மற்றும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குரு பெயர்ச்சி நடைபெறுவதால் பண வரவு ஏற்படும். சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். செவ்வாய் பயிற்சி நடைபெறுவதால் செலவு, அலைச்சல், கணவரோடு கருத்து வேறுபாடு போன்ற பிரச்சனைகள் வரும். சனி பயிற்சி நடைபெறுவதால் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். ராகு பயிற்சி நடைபெறுவதால் வேலை, தொழில் வளர்ச்சி, ஆதாயம், திடீரென மாற்றங்கள் போன்றவை நடக்கும். கேது பயிற்சி நடப்பதால் நடுநிலையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியான காலகட்டமாகவும் இருக்க போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. மேலும் நீங்கள் சொல்வதை பிறர் கேட்பாங்க. நினைத்த காரியங்கள் செய்து முடிக்க முடியும். அதீத ஆற்றல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படும். செலவுகளும் திடீரென அதிகரிக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் ரிஷப ராசியினருக்கு மிக சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. பணவரவு அதிகரிக்கும். திடீரென மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். நீண்ட காலமாக வராது அப்படின்னு நினைத்த தொகை இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியினருக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சம்பளம், நல்ல பதவியோடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்குங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள், நல்ல லாபம் ஈட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும். திடீரென அதிர்ஷ்டம் மூலமாக பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு அபரிவிதமாக இருக்கும் என்பதால் ஆடம்பரமான செலவுகளை செய்வதை தவிர்த்துக்கணும். திட்டமிட்டு செலவு செய்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் 12வது வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் நிதானமும் பொறுமையும் அவசியம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷப ராசியை சேர்ந்த அனைவருக்குமே 31ஆம் தேதி பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு விதியால் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வணங்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.